Example 11.16. Integrate the following with respect to the x. First one cos 5x into sin 3x. Second one cos cube x. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து இன்டகிரேஷன் பண்ணோம். இப்போ வந்து இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன்ஸை புரியுதுங்களா, ட்ரிக்னோமெட்ரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி இன்டகிரேஷனில் நம்ம பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேட் காஸ் 5x இன்ட்டு சைன் 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேஷன் சைனை போட்டுக்கிறோம், இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம், கொடுத்துருக்கிற சம்மை காஸ் 5x இன்ட்டு சைன் 3xன்றதை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த காஸ் 5x சைன் 3xை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலானா, காஸ் ஏ sin b ஈக்குவல் டு 1/2 sin a + b மைனஸ் sin a மைனஸ் b அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த 5x இருக்குது பார்த்தீங்களா, காஸ் 5xல அது ஏவாகவும் ரெண்டாவது சைனில் வர 3xை வந்து பியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபார்முலாவில் எடுத்து நம்ம இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கும்போது 1/2க்கு 1/2 ஏன்னா கான்ஸ்டன்ட் எப்பயுமே ஃப்ரண்ட்டில் வரும், அதனால் அதை போட்டுட்டு இன்டகிரேஷன் சைனுக்கு சைனை போட்டுக்கிறோம், ஏக்கு பதில் அந்த இடத்துல 5x போட்டுக்கிறோம், ப்ளஸ் பிக்கு பதில் 3x போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், அப்புறம் சைனுக்கு பதில் சைன் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. அங்கே கொடுத்துருக்கிற அந்த ஏக்கு பதில் இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், 5x போட்டுக்கலாம், மைனஸ் பிக்கு பதில் 3xை போட்டுக்கலாம், இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுது இல்லைங்களா. அப்போ அப்படி நம்ம எழுதிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணணும். 1/2 இன்ட்டு சைன் 5x ப்ளஸ் 3x ஆட் பண்ணோம்னா 8x, மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், சைன் 5x மைனஸ் 3x, அப்போ 5xலேருந்து 3x போச்சுன்னா 2x வரும், இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறோம். இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதணும். 1/2க்கு 1/2 as it is கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் போட்டுட்டு சைன் 8x இன்ட்டு டிஎக்ஸை தூக்கி போட்டுக்கிறோம், அடுத்து மைனஸ் சைனை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், 1/2 இன்டெகிரேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்து சைன் 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி ஒரு வாட்டி இன்டெகிரேஷன் சைன் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதிடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், அந்த 1/2 அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அதனால் இன்டெகிரேஷன் சைனும் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸும் வரக்கூடாது இல்லைங்களா. அப்போ சைன், அப்போது இங்கே சைன் 8x இன்ட்டு டிஎக்ஸ், அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இல்லைங்களா. அப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது 1 இருக்குது, இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது 8 இருக்குது. அதனால நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/a காஸ் ஏஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம். அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் போடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அப்போ சைனுக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் காஸ் எக்ஸ் வந்துருச்சு, மைனஸ் காஸ் வந்துருச்சு. அங்கே 8xன்றதுனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 8, அதை 1/8ன்னு போடுறோம், அதை இப்படி பை 8ன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா. அடுத்தது நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முடிச்சாச்சு, சாரி இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் இன்டெகிரேஷன் சைனும் டிஎக்ஸும் நம்மளுக்கு வரல. அடுத்து இந்த மைனஸை தூக்கி போட்டுக்கிறோம், 1/2 as it is அப்படியே போட்டுக்கிறோம். சைன் இருக்குது. இப்போ சைனை வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எப்பயுமே நம்ம படிச்சிருக்கோம் என்னது, மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ நம்ம சைனை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். காசை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இங்கே பாருங்கள் சைன் வந்திருக்கு, சைனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் காஸ் எக்ஸ், அதே தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு 1/2 மைனஸ் இன்டெகிரேஷன் சைன் 2xக்கு பதில் மைனஸ் காஸ் அதை போட்டுக்கிறோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 2, அதை டினாமினேட்டரில் அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம், ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும், 1 இன்ட்டு மைனஸ் காஸ் 8x அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், 1 காஸ் எக்ஸ் 8x அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 8 இன்ட்டு 2, 8 இன்ட்டு 2 எவ்வளோ 16. இப்போ இங்கே மைனஸ் காசு இங்கே வருது இல்லைங்களா, நடுவில் போடக்கூடாதுன்னு அதுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறோம், மைனஸ் 1/16, 8 2 சார் எவ்வளோ 16, காஸ் 8x அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற மைனஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வருது, அப்போ மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸு இங்கே இருக்கிற மைனஸோட நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் மைனஸ்ன்னு போட்டால் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ப்ளஸ் சைனை போட்டுடுறோம். 1 இங்கே இருக்கிற 2ஓட 2 4 ஆகிடுது, அப்புறம் காஸ் 2x ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்துடும். புரியுதுங்களா. இப்போ இது வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.
புரியுதுங்களா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் சைன் 2x அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகிடும் 1/2 cos 2x ஆர் இப்படி போடலாம். இல்லை 1 இன்ட்டு அப்படின் போது அது என்ன ஆகிடும் cos 2x/2 இப்படியும் எழுதலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். இது புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1/2 போட்டு தனியாக போட்டு cos 2x போடலாம். இல்லை cos 2x/2 எப்படி போட்டாலுமே சிமிலர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? செகண்ட் ஒன் cos cube x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ cos cube x அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி முதல்ல மாற்றி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதுக்கு தகுந்த ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இன்டெகிரேஷனில் கிடையாதனால cos 3x ஈக்குவல் டு 4 cos cube x மைனஸ் 3 cos x அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். நம்மளுக்கு தேவையானது வெறும் cos cube x மட்டும்தான் தேவை இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் தேவையானதுனால இதை மட்டும் என்ன செஞ்சிடறோம், நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் தம் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். cos 3x cos 3x அப்படின்றத அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே மைனஸ் 3 cos x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அது ப்ளஸ் 3 cos x ஆகிடுது. அப்போ இந்த 4 cos cube x மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்மளுக்கு எது தேவை, வெறும் cos cube x மட்டும்தான் தேவை. அப்போ cos cube x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோம்னா இந்த 1/4 கீழே இருக்குது, இதுக்கு கீழே போயிடும் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1/4 3 cos x ப்ளஸ் cos 3x அப்படின்னு எழுதலாம். இல்லை 3 cos x ப்ளஸ் 4 cos 3x/4 அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த மெத்தடை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவையானது என்னது, cos cube xக்கு ஃபார்முலா கிடச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷனில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்மளுக்கு என்னது, cos cube xக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஈக்குவல் டு 1/4 3 cos x ப்ளஸ் cos 3x அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் cos cube x இன்டூ dx கொடுத்துருக்கிறது. இன்டெகிரேஷன் சிம்பிளும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, இன்டெகிரேட் பண்ணணுன்றாங்க. அப்போ இன்டெகிரேட் சிம்பிளை போட்டுக்கிறோம், cos cube x எடுத்து எழுதிக்கிறோம், இன்டூ dxன்னு போட்டுக்கிறோம். இப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்துட்டோம், கண்டிஷன் வந்துட்டோம். அதனால் இங்கே என்ன செய்கிறோம், இதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, cos cube xக்கு 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த 1/4 3 cos x ப்ளஸ் cos 3x இன்டூ dx அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இந்த cos cube xக்கு பதில் இங்கே டிஃப்ரெண்ட் என்ன கிடச்சிருக்கோ அந்த எக்ஸ்பென்ஷனை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இதுமாரி மாற்றி எழுதணும்னா அதுக்கு தகுந்த ஃபார்முலாஸை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்குது 1/4. அந்த 1/4 எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் இங்கே போட்டுக்கிறோம். 3 cos x அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இன்டூ dxன்னு ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது இந்த 1/4 எடுத்து போட்டுக்கிறோம். கான்ஸ்டண்ட்டை வெளியில் போட்டுக்கிட்டு இன்டெகிரேஷன் 3 cos 3x அப்படின்னு எழுதி இன்டூ dx. ஒன்றுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்டெகிரேஷனோட நம்ம போட்டுக்கிறோம். 1/4 இன்டெகிரேஷன் 3 cos x இன்டெகிரேஷன் இல்லையா, அதை கான்ஸ்டண்ட்டை வந்து 1/4 இன்டெகிரேஷன் cos 3x இன்டூ dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, dx வரக்கூடாது. இந்த 1/4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/4 அப்படியே இருக்கும். இந்த 3 cos x நம்மளுக்கு என்னவா நம்ம மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னவா எடுத்துடலாம், இந்த 1/4 இருக்குது, இந்த 3 மட்டும் கான்ஸ்டன்ட் இதுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது 3/4 ஆகிடும். இன்டூ cos x வந்து இன்டெகிரேஷன் பண்ணும்போது அது என்னது sin x ஆகிடும். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். இந்த 1/4க்கு 1/5 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போது இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், காஸ் இருக்குது. இன்டெகிரேஷன் காஸ் பண்ணும்போது அது என்ன ஆகிடும், சைன் ஆகிடும், தெரியும் இல்லைங்களா? அப்போ அதை போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. அந்த 3யை தூக்கி டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம், ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 3/4 இன்டூ காசுக்கு பதில் நம்மளுக்கு சைன் எக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் 1/4 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே காசுக்கு பதில் இது சைன் ஆகிடுச்சு. எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கிறதுனால 3யை கீழே போட்டுட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் வருதோ, இன்டெகிரேஷன் ஆஃப் cos x இன்டூ dx ஈக்குவல் டு sin x ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? அதே இதில் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு 2ஓ 3ஓ வந்துருந்ததுன்னா அது இன்டெகிரேஷன் ஆஃப் sin ax இன்டூ dx ஈக்குவல் டு -1/a cos ax ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடறோம், போடணும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொண்டு வரணும், இந்த ஃபார்முலாஸை ஸ்டெப்பாக. புரியுதுங்களா? இதுமாரி ஃபார்முலாஸை நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக புரிதல் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இங்கே காசு இருக்குது, அதனால் நம்ம sin x போட்டுட்டோம்.
இன்கேஸ் sin x வந்திருந்ததுன்னா மைனஸ் 1/a வரும். இதே இன்டகிரேஷன் cos x ax வந்திருந்ததுன்னா 1/a மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? ஏன்னா சைனுக்கு மைனஸ் காஸ் ஏன்னு வரும். அந்த மைனஸை நடுவில் போடக்கூடாதுன்னு தான் மைனஸ் 1/a காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதே இன்டகிரேஷன் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ்னா அதை அப்படியே போட்டுக்கிறோம். அதில் வந்து காஸ் வந்து என்ன ஆகிடும், சைனாக தான் மாறும், மைனஸ் எதுவும் வராது. அதனால் 1/a சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அதேமாரி இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த 3 இன்ட்டு சைன் எக்ஸ், அந்த 3 இன்ட்டு சைன் எக்ஸ் போட்டுட்டு பை 4 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு அப்படியே ப்ளஸ் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? 1 இன்ட்டு சைன் 3எக்ஸுக்கு சைன் 3எக்ஸ் போட்டுக்கிறோம். 4 3 சார் எவ்வளோ ஆகிடுது, நம்மளுக்கு 12 ஆகிடுது. ப்ளஸ் சின்றது அப்படியே ப்ளஸ் சி அப்படியே எடுத்து எழுதிடுறோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்னது, காஸ் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 sin x பை 4. அப்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது என்னது, இது நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே எழுதுகிறோம். அப்போ காஸ் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 sin x பை 4 ப்ளஸ் சைன் 3x பை 12 ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம எடுத்து புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4-5 வாட்டி இதுமாரி ஃபார்முலாஸை எழுதினீங்கனாலே அது என்ன ஆகிடும், உங்களுக்கு பைஹார்ட் ஆகிடும். மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபார்முலாஸை மட்டும் நல்லா மைண்டில் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.